ஆக்ட்ரஸ் சமந்தா ஒரு படத்துக்கு 3ல இருந்து 5 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு பிராண்ட் கூட கமிட் பண்ணாங்க அப்படின்னா 8 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்குறாங்க. மேலும் ஒரு 2 பிளக்ஸ் அபார்ட்மெண்ட் மற்றும் சி சைட்ல 3 பிஹெச்கே உள்ளிட்ட பல வீடுகளை வச்சிருக்காங்க. 2025ஆம் ஆண்டு நிலவரப்படி சமந்தாவோட நிகர மதிப்பு 101 கோடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்நிலையில நாக சைத்தன்யா கொடுத்த ஜீவனாம்சம் பணத்தை சமந்தா வாங்கியிருந்தா அவங்களோட பேங்க் டெபாசிட் 307% அதிகமாக இருக்குமாமா. மேலும் ஆக்ட்ரஸ் சமந்தா 2010ல மாய சோசாவே படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே நாக சைத்தன்யாவை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஜனவரி 2017ல 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஜூலை 2021ல இருந்த நாக சைத்தன்யா சமந்தா 2 பேருமே மியூச்சுவலா டிவோர்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. தற்போது நாக சைத்தன்யா ஆக்ட்ரஸ் சோபிதாவை காதலிச்சு திருமணம் பண்ணியிருக்காரு. சென்னையில சமந்தாவோட செய்தி தொடர்பாளர் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு கொடுத்திருக்க இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காருன்னா, சமந்தா விவாகரத்து பண்ண சமயத்திலே அவங்களுக்கு 200 கோடி ரூபாய் ஜீவனாம்சம் தரதுக்கு நாக சைத்தன்யா முன் வந்தாரு. ஆனா அந்த பணத்தை சமந்தா ஏத்துக்க தயாராகவே இல்லை. எனக்கு ஜீவனாம்சமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா விவாகரத்து வழக்கு முடிஞ்ச பிறகு 50 கோடி ரூபாய் வாங்கிக்க ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு. அதையும் சமந்தா தனக்கு வேண்டாம், இது நாள் வரைக்கும் என் உழைப்புல தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், இனிமேலும் என்னோட உழைப்புல நான் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு நிராகரிச்சுட்டாங்க அப்படின்னு அந்த சமயத்துல ஹார்ட் பிரேக்கிங்கா கலக்கம் அடைஞ்ச மனசோட இருந்த சமந்தாவுக்கு திருமணத்திலிருந்து அன்பும் தோழமையும் மட்டும்தான் தேவைப்பட்டுச்சு. ஆனா அதுவே இப்ப முடிஞ்சு போச்சு அப்படின்றதால அவங்களுக்கு அந்த திருமணம் மூலமா வேற எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு இன்டர்வியூ கொடுத்திருந்த சமந்தாவோட செய்தி தொடர்பாளர் சொல்லியிருந்தாரு. மேலும் இது நாள் வரைக்கும் இந்தியாவிலேயே அதிகமா ஜீவனாம்சம் வாங்கின பிரபலங்களோட மனைவிகள் பார்த்தோம்னா ரித்திக் ரோஷன் சுனைனா கானுக்கு 350 கோடி ரூபாய் ஜீவனாம்சம் கொடுத்திருக்காரு. அதே போல ஆக்டர் அமீர் கான் தன்னோட மனைவியான ரீனா தத்தாவை விவாகரத்து பண்ணப்போ ஜீவனாம்சமா சுமார் 50 கோடி ரூபாய் பணம் கொடுத்திருக்காரு. மேலும் ஆக்ட்ரஸ் கரீனா கபூர் மற்றும் தொழிலதிபரான சஞ்சய் கபூருக்கு 2016ல விவாகரத்தாச்சு. செட்டில்மெண்டா கரிஷ்மாவுக்கு 70 கோடி ரூபாய் பணம் கொடுத்திருக்காங்க. அதே போல மலைக்கா அரேரா மற்றும் அர்பஸ் கான் 2017ல விவாகரத்து வாங்கினாங்க. செட்டில்மெண்டா சுமார் 15 கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க. ரித்திக் ரோஷன் சுனைனா கானுக்கு அப்புறமா சமந்தாவுக்கு தான் ரொம்ப அதிக அளவுல ஜீவனாம்சன் ஆஃபர் கிடைச்சிருக்கு. ஆனாலும் அதை சமந்தா நிராகரிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஜீவனாம்சம் பணம் வாங்க மறுத்த முதல் இந்திய பிரபலமும் சமந்தா மட்டும்தான்.